இப்போ அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. அதுல பொன்முடி அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. நாட் ஃபார் குட் ரீசன்ஸ். அது பத்தி சார் அது பண்ணது கரெக்ட் தான். அதாவது ஒரு கட்சியில் திறமையாக ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்க சில பேர் தவறு செய்திருவாங்க. பொன்முடி செய்தது ரொம்ப மோசமான அந்த ஸ்பீச்சு. செந்தில் பாலாஜி கேஸை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அது கேஸ் நடத்திட்டு இருக்கு. சில தடவை வேணுன்ட்டே போடுவாங்க, சில இதில் நீங்களே தவறு செய்திருக்கலாம் அந்த இதில். அதனால் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பார்ட்டி லீடருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், இவங்கெல்லாம் எவ்வளோ வருஷம் இருக்காங்க. பொன்முடியோ செந்தில் பாலாஜியோ பல பேர் மேலே கேஸ் போடுறாங்கல்ல. அதனால் அது பொறுப்போடு அவங்கள இது பண்ணோம். அது எது உண்மை எது நியாயம் அப்படின்னு அது வெறும் அவன் கேஸ் போட்டால் உடனே ரிமூவ் பண்ணுறதுனா எல்லாரையும் போட்டுருவான் கேஸு. அந்த இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரை வச்சு அந்த இதில் பண்ணுறாங்கல்ல. அங்கே டாக்டர் சிங்வி கூட பேசினார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன சொன்னார் புள்ளி விவரம், அவங்க சொன்னாங்களாம் அந்த டோட்டல் கேசஸில் அரசியல் கேசஸ் வந்து 4 to 5% அவங்க மொத்தத்தில். ஆனால் அந்த எது சொல்ல மாட்டாங்கன்னு இவர் சொன்னார். 4 to 5%ல் 95% எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி ஊழியர்களுக்கு மேலே தான் போடுவாங்க அப்படின்னு அது பார்த்தாவே தெரியுது இல்லை ஹவு பயஸ்ட் இட் இஸ். ஏன்னா இவங்க இது இல்லையா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இது இல்லையா, இந்த எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அந்த சைடில், அவங்க மேலே ஒன்றும் வராது. அதனால் அது செய்தது கரெக்டு தான் நினைக்கிறேன். சில பேர் சொன்னாங்க செந்தில் பாலாஜியை முதல்ல இது பண்ணோன்னு. ஏன்னா டில் யூ ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி, டில் யூ ஆர் கன்விக்டட் யூ ஆர் இன்னசென்ட்னு தானே லா பிரின்சிபல். இதில் அரசியல் கண்டிப்போடு பார்க்கலாம். இவர் வந்து இவருடைய நடைமுறை சரியில்லை, தவறு செஞ்சிட்டாருன்னு அந்த மாதிரி ஒரு அரசியல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டால் இட்ஸ் ஓகே, ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அது வெறும் கேஸ் இருக்கிறதுனால அவர் ஒரு தண்டிக்கப்பட்டார் என்று அந்த முடிவுக்கு வந்து அவரை ரிமூவ் பண்ணால் அப்புறம் யார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் யாருமே இருக்க முடியாது, போட்டுகிட்டே இருப்பான் அந்த இதில். செந்தில் பாலாஜி கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் அது பண்ணது கரெக்டு. அது வரைக்கும் அவருக்கு அந்த உரிமை இருந்தது. சில பேர் வந்து சொல்லிருக்கலாம் தேவையில்லாதவங்க இருக்காருன்னு. ஆனால் அவர் ஒரு திறமையான ஆர்கனைசராக இருந்திருக்காரு. அதுதான் பொது இம்ப்ரெஷன்.